السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. قال الله تعالى: ولقد جئناهم بكتاب فصلناه على علم هدى ورحمة لقوم يؤمنون. صدق الله العليم. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அந்த அல்லாஹ்வின் அருளும் சாந்தியும் நம்மவர்கள் மீதும் நம் குடும்பத்தார்கள் மீதும் முழு இஸ்லாமிய உலகத்தின் மீது அல்லாஹ்வுடைய பரக்கத்து வந்து சேரட்டுமா. ஆமீன். அல்லாஹ்வுடைய கிருபையால் குர்ஆன் ஷரீஃபிலே 14 சஜிதாக்கள், இன்றைக்கு முதல் சஜிதா அல்ஹம்துலில்லாஹ் நிறைவேற்றப்பட்டிருக்கும். மீதி இருக்கக்கூடிய சஜிதாக்களை முழுவதுமாக அடைந்து கொள்ளக்கூடிய நசீபா அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் வழங்குவானாக. என்ன கேட்டிங்கன்னா, குர்ஆன் ஓதக்கூடிய பாக்கியம், குர்ஆனை கேட்கக்கூடிய பாக்கியம் ஒரு சிறப்பென்றால், அந்த குர்ஆனில் வரக்கூடிய சஜிதாக்களுடைய ஆயத்துக்களை ஓத, இந்த சஜிதாக்கள் ஆயத்துக்களை ஓதி அந்த அர்த்தங்களை விளங்கி அந்த நொடி பொழுதிலிருந்து நின்ற நிலையிலிருந்து நேரடியாக சஜிதாவுக்கு செல்லக்கூடிய ஒரு ரசனை, ஒரு ருசி இருக்கு பாருங்க. உலகத்தில் எத்தனை கோடி கொடுத்தாலும் அதற்கு ஈடு செய்யவே முடியாது. உங்கள் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி ஒரு விஷயம் சொல்கிற மாதிரி இருந்தால், ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமையில் சூரத்து சஜிதா என்ன செய்யப்படும், பள்ளிவாசல் இமாம்கள் ஓதுவாங்க. இன்னமா யுமினு பிஆயாத்தினா அல்லதீன இதா ذுகிரு பிஹா. ஓதி முடிச்சா சஜிதா செய்யணும். வைப்போம். அப்படி ஓதி முடிச்சுட்டு வர்ற நிலையில் அந்த ஆயத்தினுடைய வார்த்தையை முடித்த உடனே தொழ வைத்தவர்களுக்கும் பின்னால் நின்று தொழுதவர்களுக்கும் உடம்பில் ஒரு விதமான கரண்ட் பாயும். உண்மையிலேயே தொழக்கூடியவர்களுக்கு நான் சொல்கிற இந்த வார்த்தைகள் கண்டிப்பாக புரியும். ஏனென்றால் குர்ஆனுடைய சஜிதா ஆயத்துக்களை ஓத அந்த நொடி பொழுது செய்யக்கூடிய சஜிதாவுடைய அந்த ரசனை, ருசி இருக்கு பாருங்க. அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு தந்திருக்கிற பேர் உபகாரம். அசல்ல குர்ஆன்ல சஜிதா ஏன் செய்யறது தெரியுமா? ஒவ்வொரு ஆயத்திலையும் அந்த ஆயத்தினுடைய முடிவில் அல்லாஹ் மூமின்களை உண்மைப்படுத்தி பேசுவான். அல்லாஹ்வை பயந்தவங்க, அல்லாஹ்வை ஈமான் கொண்டவங்க, அல்லாஹ்வை மட்டுமே வணங்குறவங்க இதற்கு சரண்டர் ஆகுவாங்க அப்படின்ற அடிப்படை தாத்பரியத்தில் தான் ஒவ்வொரு சஜிதாக்களும் செய்யப்படுது. ஒருவர் சஜிதாயத்தை ஓதி சஜிதா செய்யாவிட்டால் அவர் குற்றவாளி என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த அடிப்படையில் நிறைய பேர் ஒரு சஜிதாவோடு நின்றுருப்பாங்க, 13 சஜிதா செய்கிற பாக்கியத்தை இழந்திருப்பாங்க. நியத்து வைங்க, இன்ஷா அல்லாஹ் மீதம் இருக்கிற 13 சஜிதாக்களையும் நாங்கள் தொழுகையில் இருக்கும் பொழுது அடைந்து கொள்ள வேண்டும் ரப்பே என்ற நியத்தோடு நாம் இந்த இன்றைய தினத்தினுடைய தலைப்பில் சில செய்திகள் நாம் சிந்திக்க இருக்கிறோம். அன்பார்ந்த அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்றைக்கு ஓதிய வசனத்தில் பேசுவான். அவர்களிடம் வேதத்தை நாம் கொண்டு வந்தோம், அதே நேரத்தில் அறிவுபூர்வமாக அதை நாம் அவர்களுக்கு மத்தியில் தெளிவுபடுத்தினோம். அதே நேரத்தில் யார் அல்லாஹுவை நம்பிக்கை கொள்கிறார்களோ, யார் அல்லாஹுவின் மீது நம்பிக்கையோடு இருக்கிறார்களோ, அப்படிப்பட்ட அந்த மக்களுக்கு நான் ரஹ்மத்தாக இருக்கிறேன், அவர்களுக்கு என் ரஹ்மத்தை வாரி தருகிறேன் என்பதாக அல்லாஹ் இந்த ஆயத்திலே பேசி முடிக்கிறான். அன்பார்ந்த அல்லாஹ் நல்லடியார்களே, நம்பிக்கை கொண்டால் அல்லாஹ் பரிசு அளிப்பான் என்பதுதான் இந்த ஆயத்தினுடைய அடிப்படை விளக்கம். இந்த உலகத்தில் முஸ்லீம் சமூகம் இன்றைக்கு அல்லாஹுவை நம்பக்கூடிய விஷயத்தில் ரொம்ப பின்தங்கி இருக்கிறாங்க. நான் ஒரு சில பயான்களை சொன்ன ஞாபகம் இருக்கு. ஒரு காலகட்டம் இருந்தது, நம் வீட்டுக்குள் எந்த வசதியும் இல்லை, அதனால் அல்லாஹுடைய உதவி நமக்கு தேவைப்பட்டது. இன்னைக்கு ஒரு வீட்டுக்குள்ளே நீங்கள் பாருங்களேன், ஒரு துணிமணியை துவைக்கணும்னா வாஷிங் மிஷின் பக்கத்திலே இருக்குது, ஒரு மாவு அரைக்கணும்னா கிரைண்டர் பக்கத்திலே இருக்கு, ஒரு சமையல் பண்ணுன்னா உடனே கேஸ் பட்டுன்னா வேலை முடிஞ்சது 10 நிமிஷத்தில். முன்பெல்லாம் ஒரு டீ ஒரு காஃபி கேட்டாலே அரை மணி நேரத்துக்கு மேலே ஆகும். விறகு வச்சு அதை ஊதி இதை ஊதி, அவர் காஃபி கேட்டாலும் ஏச்சு வெளியே போயிடுவார். நிறைய சொந்தங்கள்லாம் போயிடும், காஃபி வர லேட் ஆகிடுச்சு. ஒரு காலம் அப்படி இருந்து இன்னைக்கு எல்லாமே நவீனங்கள் வந்து ஒரு குடும்பத்துக்குள்ள மொத்தத்தில் மனுஷனுக்கு வேலையே கிடையாது. இன்னைக்கு உலகத்தில் மனுஷன் வேலை செய்கிற ஒரே உறுப்பு அவங்க உள்ள இருக்கிற குடல் மட்டும்தான். மீதி எல்லாமே எல்லாத்துக்கும் மிஷின் வந்துருச்சு, எல்லாத்துக்குமே. அதனால நமக்கு இந்த உதவிகள், காரண கருவிகள் இருக்கிறதுனால அல்லாஹ்வுடைய உதவி பெருசாக தெரியறதில்லை. ஒரு துணி துவைக்கிறதா இருந்தாலும், ஒரு மாவு அரைக்கிறதா இருந்தாலும், ஒரு சமையல் பண்ணுற எல்லாத்துக்கும் பொருட்கள் இருக்கு. அதனால் அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு பெருசாக தெரியல. சஹாபா பெருமக்கள் வாழ்ந்த காலத்தில் வீடுகளில் சமையலுக்கு உப்பு இல்லாட்டா கூட என்ன செய்வார்களாம், 2 ரக்காயத்து தொழுது அல்லாஹ்ட்ட நம்பிக்கை முதலில் விதைப்பார்களாம். யா அல்லாஹ்,
இன்றைக்கு சமையலுக்கு உப்பு இல்லை, எனக்கு உப்பு தேவைப்படுது அப்படி கேட்ட வரலாறுலாம் உண்டு இஸ்லாமிய மார்க்கத்தில். ஆச்சரியமா இருக்கா இல்லையா? ஏங்க ஒரு கல்லு உப்பு இல்லாமல் போய் 2 ரக்காத் தொழுது அல்லாட்ட துவா கேட்டுட்டு இருப்பாங்க, நம்ம ஒரு வேடிக்கையா பார்ப்போம். ஆனால் சஹாபா பெருமக்கள் அப்படி வாழ்ந்து இருக்கிறார்கள். உலமா பெருமக்கள் சொல்லி காட்டுவார்கள், இஸ்லாத்துல 2 விஷயம் மிக முக்கியமான விஷயம். ஒன்று இபாதத், 2வது அல்லாஹ்வின் மீது வைக்கக்கூடிய தவக்கல், நம்பிக்கை. இந்த 2ம் முஸ்லிமுக்கு உறுதியாக கடைசி வரைக்கும் இருந்தால் அவனால் யாராலையும் அசைக்க முடியாது. நாம தொழக்கூடிய தொழுகையில அல்லாஹுவை தான் வணங்குகிறோம் என்ற நம்பிக்கையோடு நாம தொழணும். அல்லாஹு அக்பர், யா அல்லாஹ் இந்த தொழுகை உனக்காக, இந்த தொழுகையை நீ ஏற்றுக்கொள், இதன் மூலம் எனக்கு நற்கூலியை வழங்கு என்று நம்பிக்கையோடு தொழுதால்தான் தொழுகையும் ஏற்றுக்கொள்ளப்படும். நாம் ஓதக்கூடிய சூரத்துல் ஃபாத்திஹாவில் என்ன அல்லாஹ்ட்ட முன்வைக்கிறோம்? இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன், உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே உதவி தேடுகிறோம், உன்னையே வணங்குகிறோம் என்ற வார்த்தை இபாதத். முஸ்லிம் சமூகத்திற்கு இன்றைக்கு தேவையான முதன்மை விஷயம் வணக்க வழிபாடு. அந்த வணக்க வழிபாட்டில் நம்பிக்கை இருந்தால்தான் அந்த வணக்க வழிபாடும் ஏற்றுக்கொள்ளப்படும். நம்மள நிறைய பேர் இன்றைக்கு தராவியா தொழுதோம், ஃபஜர்லேருந்து இஷா வரைக்கும் தொழுதோம், கடைசியாக வித்ரு வாஜிபு தொழுதோம். யார் மனதிலாவது ஒரு கேள்வி, இன்றைக்கு தொழுத அத்தனை வணக்கங்களும் ஏற்கப்பட்டதா என்றைக்காவது சிந்தித்ததுண்டா? வந்தேன், ஃபஜர் தொழுத, லோஹர் தொழுத, அசரு தொழுத, மகரிபு தொழுத, இஷா முடிஞ்சிருச்சு, 20 ரக்காத் தராவியா முடிஞ்சிருச்சு, வித்ருவாய் முடிஞ்சிருச்சு. இந்த எண்ணங்களோடு தான் நாட்களை கழிக்கிறோம் ஒழிய நான் தொழுத அல்லாஹ் ஏற்றுக்கிட்டானா? இப்ப இபாதத்தை செய்கிற பொழுது நாம் அல்லாஹ்ட்ட என்ன முன் வைக்கணும்? யா அல்லாஹ் இந்த இபாதத்தை நீ ஏற்றுக்கொள். இபாதத்துல நம்பிக்கை வரணும். இபாதத்துல நம்பிக்கை வந்தால் தான் வாழ்வியல் விஷயத்துல ஒரு தேவை ஏற்படும் பொழுது அல்லாஹ் தான் பூர்த்தி செய்வான், அவனால் மட்டும்தான் முடியும் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கை உள்ளத்தில் பிறக்கும் என்று அல்லாஹ் இன்றைக்கு ஓதிய வசனத்தில் முடிக்கிறான். ரஹ்மத்துல் லிகௌமி யூமினூன், யார் நம்மை நம்பிக்கை கொள்வார்களோ, எந்த கூட்டம் நம்மை நம்பிக்கை கொள்ளுமோ அப்படிப்பட்ட கூட்டத்திற்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து உறுதி என்று அல்லாஹ் ஓதி முடிக்கிறான். அல்லாஹ் நல்லடியார்கள், ஒரு சஹாபி ரசூலுல்லாஹ்ட்ட வந்தாங்க. யா ரசூலல்லாஹ், நான் ஒரு ஒட்டகம் வைத்திருக்கிறேன், அந்த ஒட்டகத்தை நான் கட்டி போட்டு அல்லாஹ்விடத்தில் துவா செய்வதா அல்லது கட்டி போடாமல் அல்லாஹ்விடத்தில் துவா செய்வதா? நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இப்படி எல்லாம் வாழ்ந்துருக்கிறாங்க சஹாபா பெருமக்கள். பொதுவாக ஒரு மாடு வச்சுக்கிறவங்க, ஒரு குதிரை வச்சுக்கிறவங்க அல்லது ஆட்டு மந்தையை வச்சுக்கிறவங்க அதை பராமரிக்கிறது அவங்களுடைய அடிப்படை கடமை. இதுக்கெல்லாம் பான் நடத்திட்டு இருக்க முடியாது. ஆனால் ஒரு சஹாபி வந்து கேட்டாங்க, நான் ஒரு ஒட்டகம் வச்சிருக்கிறேன். அரபு நாட்டில் அன்னைக்கு அரபுலகத்தில் ஒருத்தருடைய வீட்டு வாசலில் ஒரு சிகப்பு ஒரு ஒட்டகம் இருந்தால் அன்னைக்கு அவர் தான் பெரிய ஜமீன்தார், அன்னைக்கு அவர் தான் பெரிய பணக்காரர். அரபு உலகத்தில், அரபு நாட்டில் அன்னைக்கு ஒரு வளமை இருந்தது. யார் வீட்டில் ஒட்டகம் இருக்கு அவர் தான் பெரிய பில்கேட்ஸ், அவர் தான் பெரிய அம்பானி. அப்படி ஒரு வளமை இருந்தது. அப்போ ஒரு ஒட்டகத்தை வைத்திருக்கக்கூடிய ரசூலாட்ட கேட்கிறார், இதை நான் கட்டி போடவா இல்ல அல்லாட்ட கட்டி போடவும் துவா செய்வா? நபிகள்லார் என்ன சொல்லியிருக்கலாம்? நீ கட்டி போடாம அல்லாட்ட என்ன செய்ய துவா செய்ய சொல்லியிருக்கலாமா இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? ஒட்டகத்தை கட்டி போட வேண்டிய முறை பிரகாரம் கட்டி போடு, அல்லாட்ட கேட்க வேண்டிய முறை பிரகாரம் துவாவையும் கேள். நபிகளார் சொல்ல வரக்கூடிய செய்தி, நீ நம்பிக்கை வைத்து எந்த காரியத்தை செய்தாலும் அதற்கான பரிசை அல்லாஹ் கண்டிப்பாக தருவான். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுக்கு குழந்தை பெற்றெடுக்கக்கூடிய ஆற்றல் உடல் ரீதியாக இல்லை. ஆனால் மரியம் அலைஹிஸ்ஸலாமுக்கு கிடைத்த அந்த அற்புதத்தை பார்த்து எனக்கும் அல்லாஹ் தருவானா என்ற கேள்வியை முன்னெடுத்தார்கள். இப்போ அல்லாஹ்வுடைய மலக்குமார் ஜிப்ரீல் என்ன சொன்னார்கள்? அல்லாஹ்வுக்கு அது ஒன்று பெரிய காரியம் இல்லையே, கணவனே இல்லாமல் குழந்தையை தர்றான், ஆல்ரெடி நீங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபா வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு தர மாட்டானா? எப்படி அல்லாஹ் பேசி முடிக்கிறான் பாருங்கள். 18 ஆண்டு காலம் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் நோய்வாய்ப்பட்டார்கள். யார் உதவி செய்தார்கள்? அல்லாஹ்தான் உதவி செய்தார். அந்த உதவி எப்படி வந்தது? அசைக்க முடியாத நம்பிக்கை அய்யூப் அலைஹிஸ்ஸலாமுக்கு. இன்னைக்கு சாதாரண ஒரு நோய் வந்தாலும் நாம பயப்படுறோம், இந்த நோயை அல்லாஹ் சரி பண்ணுவானா சரி பண்ண மாட்டானா? தவக்கல் அல்லாஹ் மீது வைக்க வேண்டும். அதில் நம்மள நிறைய பேர், சில பேருக்கு சுகர் வந்துச்சுன்னா போதும், பிபி வந்துருச்சுன்னா போதும், இல்லை ஏதாவது ஒரு நோய் வந்துச்சுன்னா போதும், அந்த நோயின் வீரியம் அதிகமாகுதோ இல்லையோ, இந்த கூட இருக்கிறவங்களுடைய பேச்சுக்கள் இருக்கு பாருங்க, அல்லாஹ் அக்பர், உங்களுக்கு அது வந்துருச்சா இது வந்துருச்சா அவ்வளவுதான், உங்க வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. இவர் தனிமையில் இருக்கும்போது அதை நினைச்சு கடைசியில் அவருடைய பேர் மைக்கில் சொல்றாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும், இன்னாரை சேர்ந்த இன்னார் மௌத்தாகி விட்டார். நேற்று பார்த்து எல்லாம் உங்க வந்துருச்சு, எல்லாம் வார்த்தையுடைய பரக்கத். அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைக்கும். யார் நம்மை பயமுறுத்தினாலும் நான் அல்லாஹ்வை நம்புகிறேன், அவன் எனக்கு உதவி செய்வான்.
சஹாபாக்கள் அப்படித்தான் வாழ்ந்தார்கள். ஒரு ஒட்டகத்தை கட்டி போடுவதாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய உதவி எதிர்பார்த்தார்கள். ஒரு வீட்டில் உப்பு இல்லைன்னா கூட அல்லாஹ்வுடைய உதவி எதிர்பார்த்தார்கள். சஹாபாக்கள் மட்டும் அதுக்கு அடுத்து வந்த வலிமார்களும் கூட அப்படித்தான் இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள். முஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுது தாயாரிடத்தில் எனக்கு பசிக்குதுன்னு சொல்லுவார்கள். அம்மையார் என்ன செய்வார்கள்? அல்லாஹ் உனக்கு உணவு தருவான், நீ முதலில் முஸல்லா இட்டு தொழு என்று சொல்லுவார்கள். அதற்குள் தாயார் என்ன செய்வார்கள்? மகன் தொழுது முடிக்கிறதுக்குள் சமையலை செஞ்சு முடிச்சிருவாங்க. அவர் தொழுது முடிச்சுட்டு திரும்புவார், சமையல் தயாரா இருக்கும், சாப்பாடு ரெடியா இருக்கும். இங்கே ஒரு தாயார் என்ன விதைக்கிறார்கள்? தன் மகனாருக்கு பசி ஏற்படுகின்ற பொழுது அம்மா தான் உணவு தர்றாங்கன்ற அந்த அடிப்படை விதையை கூட தாயார் அன்றைக்கு விதைக்கவில்லை. எதை காட்டுகிறது? எல்லா விஷயமும், எல்லா அமைப்பும், எல்லா உதவிகளும் நம் அருகாமையில் இருந்தாலும் எல்லாவற்றையும் அல்லாஹ்தான் நமக்கு தருகிறான் என்ற அந்த ஒவ்வொரு விஷயத்திலும் நமக்கு உணர்வு வந்தால் மட்டும்தான் எல்லாம் அல்லாஹ்வால சாத்தியம் என்ற எண்ணம் உள்ளத்துல பிறக்கும். நமக்கு எப்போ பிறக்கும்? ஃப்ளைட்டு கொஞ்சம் தகடுப்பா ஆடும் பொழுது, இல்லை டிரைவர் கொஞ்சம் ஒரு மாதிரியா ஏற்கு மாறாக போட்டு இப்படி அப்படி பரட்டும் பொழுது, இல்லை நாம ஒழுங்கா எதிரில் யாராவது ஏற்கு மாறாக வரும்போது தான் நமக்கு அல்லாஹ் மேலே உண்டான தவக்கல் அதிகமாகும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், சின்ன சின்ன விஷயங்களிலிருந்து உங்களுடைய தவக்கலை நீங்கள் வளர்த்து கொள்ளுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வாழ்ந்த அபு சலமா, இவர்களுடைய மனைவியார் உம்மு சலமா. ஒரு போர்க்களத்தில் அபு சலமா மௌத்தாயிட்டாங்க. உம்மு சலமா ரலியல்லாஹு வந்து ரசூலுல்லாஹ்ட்ட சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், என் கணவர் இறந்து விட்டார், இப்பொழுது நான் தனிமையில் விதவியாக இருக்கிறேன், இதா காலம்லாம் முடிஞ்சு, இப்போ நான் என்ன செய்ய? எனக்கு ஒரு துணை தேவை. இப்போ ரசூலுல்லாஹ் இடத்துல இந்த விஷயம் சொன்ன பொழுது அப்படியே பரவி அபூபக்கர் ரலியல்லாஹு ஒரு ஆள் அனுப்புகிறாங்க, தூது. உம்மு சலமா வீட்டுக்கு, உங்களை நான் மனம் முடித்துக் கொள்கிறேன், உங்களுக்கு நான் மறு வாழ்க்கையை தருகிறேன். உம்மு சலமா சொன்னார்கள், அந்த யோசனை எனக்கு கிடையாது, நான் உங்களை மறுக்கிறேன். அடுத்து எப்போ அபூபக்கர் போய் முடியலன்னு ஆயிடுச்சு, அடுத்து உமர் ரலியல்லாஹு. இந்த அபூபக்கர் ரலியல்லாஹுக்கு உமர் ரலியல்லாஹுக்கு எப்பவுமே ஒரு பாட்டி இருந்துக்கிட்டே இருக்கும். இவங்க என்ன பண்றாங்களோ அதை அப்படியே பின்தொடர்ந்து பண்ணுவாங்க. இதில் 1000 பாடங்கள் இருக்குது. அபூபக்கர் ஒரு நன்மை செய்ய ஒரு ஸ்டெப்பு முன்னாடி வச்சா, உமர் ரலியல்லாஹு அவங்க அடுத்த ஸ்டெப்பு ரெடியா வச்சிருப்பாங்க. கால் ரைட்ல போதா லெப்ட்ல போதா? ரைட்ல போச்சுன்னா நம்ம கால் ரைட்ல போகணும். ஏன்னா அபூபக்கரை முந்தி விட வேண்டும். அபூபக்கர் அங்க நினைச்சது அந்த அம்மாவுக்கு மறு வாழ்க்கை தர. ஆனா உமர் ரலியல்லாஹு என்ன செய்யறாங்க? ஒரு பக்கம் நினைச்சிருந்தாலும் அபூபக்கர் முந்திக்கிட்டாரு, ஆனால் நாமும் முந்தணும். இப்போ அபூபக்கர் முந்தினதுனால உமர் என்ன செய்யற? ஒரு ஆள் அனுப்பி உம்மு சலமா வீட்டுக்கு, நான் உங்களை திருமணம் செய்து கொள்கிறேன். அந்த அம்மா சொன்னாங்க, உங்களையும் திருமணம் செய்ய ஐடியா இல்லை, மறுத்து விட்டார்கள். மூன்றாவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆள் அனுப்பினார்கள் உம்மு சலமா வீட்டுக்கு, உங்களை நான் திருமணம் செய்து கொள்ளவா? உம்மு சலமா கொஞ்சம் யோசிச்சாங்க. என்ன யோசிச்சாங்க? நான் வயதானவள், எனக்கு குழந்தைகள் இருக்கிறார்கள், நான் உங்களை எப்படி திருமணம் செய்து கொள்ள? நபிகள் நாயகம் ஒரு உத்தரவாதம் தந்தார்கள். என்ன உத்தரவாதம் தெரியுமா? என்னால் உங்களை காப்பாற்ற முடியும், உங்கள் பிள்ளைகளுக்கு என்னால் சாப்பாடு போட முடியும், உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் கடைசி வரைக்கும் நான் காப்பாற்றுவேன் என்ற ஒரு உறுதியை தந்ததுக்கு பின்னால் தான் உம்மு சலமா ஏற்றுக்கொண்டார்கள். ஆனா இதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் என்னன்னா, அபு சலமா இறந்ததற்கு பின்னால் தன் கணவனுடைய இழப்பு தாங்க முடியாமல் உம்மு சலமா ரசூலுல்லாஹ்விடத்தில் சொன்னபோது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில ஆறுதலான துஆக்களை சொல்லி தந்தார்கள். அந்த துஆக்களை ஓததான், உதாரணத்திற்கு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், நம்மள அதுக்கு மவுசே இல்லாமல் போயிடுச்சு. மைக்கில் பள்ளியாசில் மைத்து செய்தினா வாட்ஸ்அப்பில் ஒரு இன்னா லில்லாஹி அதுக்கு ரெடியாக இருக்கு, பட்டு ஷேர் தட்டி விட்டுறோம். அதனுடைய மகத்துவமே நமக்கு விளங்குறது இல்லை. அல்லாஹ்விடமிருந்து வந்தவர்கள் மீண்டும் அல்லாஹ்விடத்தில் சென்று விட்டார்கள். அடுத்த கட்டம், அல்லாஹ் நாடினால் இதனை விட சிறந்த பகரத்தை அல்லாஹ் எனக்கு தருவான் என்ற சிந்தனையோடு அந்த ஆயத்தை ஷேர் செய்யணும். பட்டு ஷேர் செய்யறது கிடையாது. அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தார்கள், இந்த ஆயத்தை ஓதுங்கள், இந்த ஆயத்தை ஓதிக்கொண்டே இருங்கள். தொடர்ந்து ஓதினார்கள். அதனால் அந்த அம்மா நம்பிக்கை வச்சு ஓதுனால அல்லாஹ் கொடுத்த பரிசு தெரியுமா? அபூபக்கரையும் உமரையும் வேண்டாம் சொன்ன நாவு ரசூலை வேண்டும் என்று அல்லாஹ் சொல்ல வைத்தான். உலகத்துல எந்த பெண்ணுக்கும் கிடைக்காத ஒரு அற்புத வாய்ப்பு. எல்லா பெண்களும் போட்டி போட்டார்கள் நபிகள் நாயகத்தை திருமணம் செய்ய வேண்டும் என்று. ஆனா உம்மு சலமா அவர்களுக்கு பெருமானாரே கணவராக வரக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் உருவாக்கி தந்தார் என்று சொன்னால், வரஹ்மத்துல் லிகௌமி யூமினூன், எந்த கூட்டம், எந்த மூமின்கள், நம்பிக்கை கொண்டவர்கள் என்னை நம்புகிறார்களோ, என் மீது தவக்கல் வைக்கிறார்களோ, நான் தான் காரியங்கள் அனைத்தையும் சாத்தியம் என்று நினைக்கிறார்களோ, அவர்களுக்கு நான் என் ரஹ்மத்தை தருகிறேன். ரசூலுல்லாஹ் இந்த உலகத்துடைய ரஹ்மத்துல் ஆலமீன் தானே. அந்த அம்மா அல்லாஹ் மீது முழு தவக்கல் வைத்து உம்மு
அபு சலமாவை விட எனக்கு சிறந்த கணவர் வேணும் என்று துவா செய்தார்கள். அபு சலமாவை விட பன்மடங்கு சிறப்பு மிக்க ஒரு கணவரை அல்லாஹ் உம்மு சலமாவுக்கு வழங்கினான். இப்படி வரலாறு முழுக்க அல்லாஹ்வை நம்பியவர்களுக்கு அல்லாஹ் என்றைக்கும் கைவிட்டதே கிடையாது. இன்னைக்கு நம்மள நிறைய பேர் பள்ளிவாசலுக்கு வர்றோம், தொழுகிறோம், ஒரு 2 நாள் 3 நாள் தொழுகிறோம், அல்லாட்ட அப்படியே அழுது ரொம்ப ஸ்ட்ராங்கா துவா கேட்கிறோம். உடனே அல்லாஹ்வை சோதிக்கிறோம், அல்லாஹ் தரானா இல்லையான்ட்டு. அல்லாஹ் தந்துட்டான்னா முஅஜினாருக்கு முன்னாடி முதல்ல பள்ளிவாசலுக்கு வந்துடுறது. அல்லாஹ் தரலன்னு சொன்னா ஊரே பள்ளிவாசலுக்கு வந்தாலும் இவர் வர்றதில்லை. ஏன்? நான் கேட்டேன், அல்லாஹ் எனக்கு தரல. அல்லாட்ட சண்டை போடுற தகுதி நம்மள்கிட்ட முதல்ல இருக்கா? நம்ம கேட்டா அல்லாஹ் 2 கண் நமக்கு கொடுத்தான், நம்ம கேட்டா அல்லாஹ் 2 கிட்னியை நமக்கு கொடுத்தான், இல்லை நம்ம கேட்டா அல்லாஹ் நமக்கு 2 செவிகளை கொடுத்தானா? நெத்தியிலிருந்து கால் வரைக்கும் எதையும் கேட்காமல் வாரி வாரி தந்த ரப்புல் ஆலமீன் நீ கேட்கும் அற்ப சுகங்களுக்காக, அற்ப துனியா வாழ்வுக்காக அந்த நேரம் தரக்கூடாது என்று அல்லாஹ் நாடி உனக்கு தரவில்லை. அதை புரிந்து கொள்ள முடியாமல் நான் கேட்டு அல்லாஹ் தரவில்லை, அதனால் எனக்கு அல்லாஹ்வின் மீது வருத்தம், நான் தொழ மாட்டேன், இனி அல்லாஹ்விடத்தில் கேட்க மாட்டேன் என்று ஒரு அடியான் அல்லாஹ் மீது நம்பிக்கை வைக்காமல் இந்த உலகத்திலே படைப்புகள் மீது நம்பிக்கை வைத்து வாழ்ந்தார் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லுகிறார்கள், யார் எதன் மீது நம்பிக்கை வைக்கிறார்களோ அவர்களே அதன் மீது சாட்டி விடப்படும். ஒரு இறை நேசர், ஒரு இறை மறுப்பாளர் 70 ஆண்டு காலம் யா சனம் யா சனம் என்று சொன்னார். ஓ சிலையே, ஓ சிலையே. ஒரு நாள் என்ன செய்தார்? 70 வருட சிலை வணக்கத்தில் ஒரு நாள் யா சமத் என்று கூப்பிட்டு விட்டார். யா சனம் என்று சொல்வதற்கு பதிலால் நாவுகள் தவறி யா சமத் என்று அழைத்தது பிரதிபலன் அல்லாஹ் ஓடோடி வந்து உதவி செய்தானாம். மலக்குமார்கள் கேட்ட மலக்குமார்களுக்கு வேலையே இருக்காது. பொதுவாக வித்தியாசமா இந்த மாதிரி ஏதாவது நடக்கும், உள்ள ஊடால பூந்துட்டு அல்லாஹ் என்ன செய்வாங்க? திசை திருப்பத்துக்கு பார்ப்பாங்க. போய் அவனுக்கு உதவி செய்ய 70 வருஷமா ஒன்ன வணங்கல, யா சனம் என்று சிலையை கூப்பிட்டு கொண்டிருந்தவன் ஒரு நாள் வாய் தவறி உன்னை அல்லாஹ் என்று தேவையற்று அழைத்ததற்காக அவனுக்கு நீ உதவி செய்யும் என்று மலக்குமார்கள் கேட்ட பொழுது அல்லாஹ் சொன்ன பதில் என்ன தெரியுமா? இப்போதாவது அவன் என்னை அழைத்தானே. அல்லாஹ்வுடைய அன்பை பாருங்கள். அல்லாஹ்வின் மீது நாம் தவக்கல் வைத்தால் அந்த தவக்கலுக்கு அல்லாஹ் கண்டிப்பாக பரிசு அளிப்பான். அதுக்கு வரலாற்றில் எத்தனையோ நிகழ்வுகள் இருக்கு. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிச்சு கொடுக்கிறார்கள். புகாரில் வரக்கூடிய செய்தி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை வீட்டில் இருக்கும் பொழுது அவங்களுக்கு சிந்தனையில ஒரு விதமான ஒரு கனவு, அந்த கஷ்பில் ஒரு விதமான ஒரு கனவை அல்லாஹ் தஆலா உண்டாக்கினான். அந்த கனவில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமை நாளில் சில நபிமார்களை பார்க்கிறார்கள். அதில் ஒரு நபிமார்கள் ஒரு 10 நபர்களோடு இருக்கிறார்கள். கொஞ்சம் கடக்கிறார்கள் ஒரு நபிமார்கள் 4-5 பேரோடு இருக்கிறார்கள். கொஞ்சம் கடக்கிறார்கள் ஒரு நபிமார்கள் யாரோடும் இல்லை, தனிமையில் இருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து பார்த்தார்கள், ஒரு பெரும் கூட்டம் இருந்தது. பார்த்துவிட்டு நினைத்து கொண்டார்கள், இது என் சமூகம் என்று. அல்லாஹ் சொன்னான், நபி இது உம்முடைய கௌம் அல்ல, இது மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கௌம். அடுத்து அல்லாஹ் சொன்னான், நபியே உங்களுக்கு வலது பக்கம் பாருங்கள், நபியே உங்களுக்கு இடது பக்கம் பாருங்கள் என்று அல்லாஹ் சொன்ன போது 2 பக்கமும் மூசா அலைஹிஸ்ஸலாம் கௌமை விட பன்மடங்கு இருந்தார்கள். அல்லாஹ் சொன்னான், இந்த கௌம் தான் உங்களுடைய கௌம். நபியே நான் சொல்லுகிறேன், இந்த 2 கௌமில் ஏறக்குறைய 70,000க்கும் மேற்பட்ட மக்கள் நான் படைத்த சுவனத்திற்கு கேள்வியும் இல்லை, கணக்கும் இல்லை, அவர்கள் நேரடியாக சொர்க்கம் செல்வார்கள். காரணம் கேட்ட பொழுது அல்லாஹ் சொன்னான், அந்த 70,000 மக்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? ஒரு மந்திரிச்சிக்க மாட்டாங்க, ஒரு தாயத்துக்கு போட்டுக்க மாட்டாங்க, ஒரு தகடு மாட்டிக்க மாட்டாங்க, ஒரு வைத்த வழி வாந்தி பேதி எது வந்தாலும் முதன்மையில் என்னை படைத்தவனாகி என்னை மட்டுமே அவர்கள் அழைப்பார்கள். என்னையே முழுக்க முழுக்க நம்பி இருந்ததின் காரணத்தினால், என்னை கொண்டுதான் எல்லாம் என்று அவர்கள் விளங்கிய காரணத்தினால் அவர்களுக்கு இப்பேற்பட்ட சிறப்பை நான் தருகிறேன் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் ரசூலிடத்தில் சொன்னதாக ஹதீஸ் கிதாபுகளை பார்க்க முடிகிறது. அல்லாஹ்வை நீங்கள் நம்பினால் அல்லாஹ் கண்டிப்பாக பரிசளிப்பான். அப்படி எத்தனை நபிமாருக்கு அல்லாஹ் தஆலா பரிசளித்திருக்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காவிப்பார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஊர் மக்களே ஒன்று சேர்ந்து அவர்கள் நெருப்பு குன்றத்தில் தூக்கி வீசினார்கள், கிதாபுகள் எழுதுவார்கள். அன்றைக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய நாவில் கடைசி வந்த வார்த்தை என்ன தெரியுமா? ஹஸ்புனல்லாஹு நிஅமல் மௌலா வ நிஅமல் வகீல். இந்த வார்த்தை தான் வந்தது. ஜிப்ரைல் வந்தார்கள், ஊன் என்று சொல்லுங்கள், நாங்கள் காப்பாற்றுகிறோம். இப்ராஹிமை பார்த்து இப்ராஹிம் சொன்னார்கள், என்னை படைத்த ரப்பு நீ அல்ல, என்னை படைத்தவன் அல்லாஹ், அவன் பார்த்துக் கொள்வான். கடைசி நிமிடத்திலும் கூட, கடைசி நொடியிலும் கூட, நரக தூக்கி போடுவதற்கு முன்னாலும் கூட ஜிப்ராயில் வந்து உதவி கேட்டார்கள்.
உதவியை வாங்கி கொள்ளவில்லையே, தூக்கி போட்டுட்டார்கள். குர்ஆன் அழகாக பேசும். இன்னும் ஒரு வாரத்தில் ஓதுவாங்க ஹாஃபிஸ் அந்த வார்த்தையை, குல்நாயா நாருகுனி பர்தன் சலாமன் அலா இப்ராஹிம். தூக்கி வீசப்பட்ட இப்ராஹிம் அந்த நெருப்பு குன்றம் பஞ்சு மெத்தையாக அல்லாஹ் மாட்டினான் என்று அல்லாஹ் அழகாக குர்ஆனில் பேசுவானே. ஒரு நெருப்பு கங்கை, ஒரு நெருப்பல்ல, ஒரு குழி முழுக்க இருக்கிற நெருப்பை அல்லாஹ் பஞ்சு மெத்தையாக எதனால் மாற்றினான்? அல்லாஹ் எந்த அவகாசம் ஏன் கொடுத்தான்? இப்ராஹிம் எவ்வளவு தூரம் என் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார் என்பதை சோதிப்பதற்காகவே. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஏன் ஜிப்ரீல்கிட்ட உதவி வாங்கல? அல்லாஹ் எனக்கு எவ்வளவு தூரம் உதவி செய்ய காத்து கொண்டிருக்கிறான் என்பதையும் அவர்கள் சோதிப்பதற்காக. இப்படி இந்த வரலாறு எல்லாம் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்தால் கண்டிப்பாக அல்லாஹ் தருவான், பரிசளிப்பான் என்பதற்கு இந்த வரலாறுலாம் ஒரு எடுத்துக்காட்டு. இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில ஒரு வியாபாரத்தை தொடங்குறோம், அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு, அந்த வியாபாரத்தையே இழுத்து மூடிடுறது. பொதுவாக எந்த ஒரு வியாபாரத்தை தொடங்கினாலும் குறைஞ்சது ஒரு 6 மாதம் ஆகும் சூடு பிடிக்க. அந்த பொறுமை நம்ம சமுதாயத்தில் கிடையாது. ஒரு விஷயத்தை நாம் தொடங்குறோம், அது கொஞ்சம் டெவலப் ஆகிறது கொஞ்சம் லேட் ஆகும், கொஞ்சம் நேரம் எடுக்கும். அந்த பொறுமை கிடையாது. இன்னைக்கே தொடங்கி இன்னைக்கே உச்சத்துக்கு வரும்னு நினைக்கிற நம்மில் நிறைய பேர் என்ன இழக்கிறாங்க தெரியுமா? முதல்ல ஈமானை இழக்கிறாங்க, ரெண்டாவது அல்லாஹ்வுடைய புரிதல், அல்லாஹ் மீது வைத்திருக்கக்கூடிய அந்த அக்கறையை இழக்கிறாங்க. இதனால ஏற்படுது? நாம் அடிப்படையை விளங்கிக்காம வாழ்றதுனால. குர்ஆன் முழுக்க நீங்க பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் தவக்கல் என்ற வார்த்தை ஏறக்குறைய 100க்கு மேற்பட்ட இடங்கள் அல்லாஹு தஆலா பேசுகிறான். அதுல ஒரு இடத்துல அல்லாஹ் பேசுவான், வைதா அஸம்த ஃபதவக்கல் அலல்லாஹ். அல்லாஹ் ஆணித்தரமாக பேசுவான், ஒரு காரியத்துல இறங்கிட்டீங்களா உறுதியோட இறங்குகின்றான் அல்லாஹு தஆலா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிப்பார்கள், தொழுகை விஷயத்துல நம்பிக்கையோட நில்லுங்க. ஏன் தொழுகை அல்லாஹ் ஏத்துக்கணும், ஏனோ தானோ நிக்காதீங்க, தொழுகை ஏத்துக்கப்படாது. துவாவுடைய விஷயத்துல நம்பிக்கையோட கேளுங்க, என் துவா அல்லாஹ் ஏத்துக்கணும், அல்லாஹ் கண்டிப்பா ஏத்துப்பான். நான் இந்த இடத்துல சொன்னா இல்லை என்று ஞாபகம் இல்லை, இருந்தாலும் இந்த தலைப்புக்கு தோதுவதா இருப்பதால் நான் அதை ஞாபகப்படுத்துகிறேன். உம்ராவுக்கு போக வேண்டிய எல்லா ஏற்பாடும் தயாராகி கடைசி 2 நாள்ல விசா வரல, மனம் நொந்து போய் உட்கார்ந்து இருந்தேன். எந்த பள்ளி வாசல் இமாமத்து செய்கிறனோ அதே பள்ளியில அல்லாஹ்ட்ட முறையிட்டேன். என்ன முறையிட்டேன் தெரியுமா? கையால கேட்கல, நேரம் சஜிதாவுக்கு போயிட்டேன். அல்லாஹ்ட்ட ஒரு வார்த்தையை பதிவு செஞ்சேன், இந்த பள்ளிவாசல் சஜிதா செய்யக்கூடிய இந்த இடமும் கஅபத்துல்லாஹ்வாகி அந்த இடமும் உன் பார்வையில 2ம் ஒன்று என்றால் என்னை எப்படியாவது நீ உம்ராவுக்கு அழைத்துக்கொள். அல்லாஹ்ட்ட கேட்ட துவா அதுதான். வியாழக்கிழமை மகரிப்ல இஷாவுல கேட்கிற, இஷாவுல இந்த துவாவை கேட்கிற, மறுநாள் வெள்ளிக்கிழமை காலையில 8:30 9க்குள்ள விசா வந்துட்டுன்னு சொல்லி பொறுப்புதாரி நமக்கு போன் அடிக்கிறார். இது எதை காட்டுகிறது? முழு தவக்கல். இந்த தவக்கலோடு நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்தால் அல்லாஹ் நம்ம வாழ்க்கையில ஏராளமான அற்புதங்களை நிகழ்த்தி இருப்பான். நாம உற்று கவனிக்கிறது இல்லை, நாம நம்ம வாழ்க்கையை கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கறது இல்லை. கொஞ்சம் தனிமையில் ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்து சிந்திச்சு பாருங்க, என் வாழ்க்கையில ரிஸ்கான டைம், எவ்வளவு பெரிய ரிஸ்கான நேரங்கள்ல அல்லாஹ் என்ன உதவி செஞ்சுக்கிறான், பாதுகாத்திருக்கிறான். நீங்க பாட்டு ரோட்ல போயிட்டே இருப்பீங்க, திடீர்னு உங்களை யாராவது பிடிச்சி இழுத்துருப்பாங்க. அந்த பிடிச்சி இழுக்கிறதுல நீங்க கொஞ்சம் வரலன்னு சொன்னா அடுத்த நிமிடம் உங்கள் உயிர் பறி போயிருக்கும். எத்தனை இடங்கள் அல்லாஹ் நம்மளை பாதுகாத்திருக்கிறான். இதெல்லாம் எதை காட்டுது? நாம் அல்லாஹ்ட்ட கேட்ட துஆவுடைய பரக்கத் தான் அல்லாஹ் நம்மை பாதுகாத்து என்பதாக காட்டுகிறது. இன்றைக்கு ஓதிய வசனம் அதை தான் அல்லாஹ் பேசி முடிப்பான். வரஹ்மத்துல் லிகௌமி யூமினூன். நம்மை நம்புவோருக்கு, நம்மை நம்பிக்கை கொள்ளக்கூடிய கூட்டத்தாருக்கு நாம் கண்டிப்பாக உதவி செய்வோம், என்னுடைய ரஹ்மத்தை அவருக்கு வழங்கும் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறார். குர்ஆன் முழுக்க ஏராளமான வரலாறுகள் வழிநெடுக்க கொட்டி கிடக்குது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வரலாறு, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் வரலாறு, ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் வரலாறு, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வரலாறு. சிறு பாலகனாக இருக்கும்போது தூக்கி கிணத்துல வீசப்பட்டாங்க. ஹதீஸ்ல வரும், கிதாபுகளை எழுதுவாங்க தஃப்சீர்கள்ல, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பாலகனாக கிணற்றில தூக்கி வீசப்படும் பொழுது உடம்புல சின்ன காயம் படலன்னு சொல்லி எழுதுறாங்க. எவ்வளவு ஆச்சரியமான விஷயம் தெரியுமா? 11 சஹாக்கள் யூசுப் இருந்தா நமக்கு நிம்மதி இல்லை என்று முடிவு செய்து யூசுஃபை சிறு வயதில் தூக்கி கிணத்துல போடும் பொழுது யார் பாதுகாத்தார்? அல்லாஹ் பாதுகாத்தார். நெருப்பு குன்றத்தில் பாதுகாத்தார், அல்லாஹ் பாதுகாத்தார். 40 நாள் மீன் வயிற்றுல யூனுஸ் நபி, யார்? அல்லாஹ் பாதுகாத்தார். 18 ஆண்டு காலமாக கடுமையான நோய், யார் பாதுகாத்தான்? அல்லாஹ் பாதுகாத்தான். மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போக ஏறக்குறைய 500 கிலோமீட்டர், ஒரு 2.5 மணி நேரம் பிரயாணம், ஒரு நெடுக்கு டைம் எடுக்கும். அப்படிப்பட்ட டைம் ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத்து போறாங்க. இன்னைக்கு நல்ல ரோடு வசதி, பலபலன்னு இருக்கு ரோடு. இன்னைக்கு பஸ்ல விட்டான்னா அவன் 200ல 300ல பறக்கிறான்.
2.5-3 மணி நேரத்தில் போயிடலாம் மதீனாவுக்கு. நபிகள் நாயகம் அன்றைக்கு நடந்து போனார்கள். வாகன வசதி இல்லை. எத்தனை தடைகள் தெரியுமா, எத்தனை தடை கற்கள் தெரியுமா, எத்தனை இடையூறுகள் தெரியுமா, அத்தனையும் ரசூலுல்லாஹ் கடந்து மதீனாவை போய் அடைந்ததனுடைய பின்னணி 10 வருஷம்தான். மதீனா இந்த உலகத்தோட சிறந்த பூமியாக மாறி, உலகத்திலே சிறந்த பூமி அது மதீனா என்றார்கள் நபிகள் நாயகம். இது எதை காட்டுகிறது? நபிகள் நாயகம் அல்லாஹ்வின் மீது வைத்திருந்த தவக்கலின் காரணத்தினால் அல்லாஹ் அற்புத பரிசை பெருமானாருக்கு மதீனாவிலே அடங்கக்கூடிய பாக்கியத்தை தந்தார். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா நம்ம வாழ்க்கையில் நாம் வாழக்கூடிய இந்த கொஞ்ச காலகட்டத்தில் எந்த தேவையாக இருந்தாலும் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பொறுமையா அல்லாஹ்ட்ட கேளுங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, யார் என்னிடத்தில் கேட்கவில்லையோ நான் அவன் மீது கோபப்படுகிறேன் என்றான் அல்லாஹு தஆலா. அதே அல்லாஹ் சொல்லுகிறான், என் அடியான் என்னை கூப்பிட்டால் நான் அவனுடைய கழுத்துக்கு பிடரியில் அருகாமையில் இருக்கிறேன். அந்த அடிப்படையிலே நம் தேவைகள் என்ன என்பது அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான். நாம கேட்டு அவன் தரலன்றதுக்காக வேண்டி கேட்கிற தன்மையை நாம் விட்டு விடுவது என்பது நம் ஈமான் நம்மை விட்டு போவதற்கான அடையாளம். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா அல்லாஹ்விடத்திலே தொடர்ந்து கேட்கக்கூடிய நன்மக்களாகும், அவன் மீது முழு தவக்கல் வைத்து வாழக்கூடிய பெருமக்களாகும் அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்குவானாக. எதை பேசினமோ எதை கேட்டமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய தௌஃபீகை வல்ல ரஹ்மான் நம் எல்லோருக்கும் தருவானாக.